எப்பவும் நெருப்புல சுடுற உணவுக்கு சுவையும் மனமும் அதிகமாவே இருக்கும். அப்படி சுட்ட பூண்ட சீரகத்தோட சேர்த்து அம்மியில நசுக்கி ரசம் வச்சா கின்ற கரண்டி கூட மணக்கும். சுட்ட பூண்டு ரசம் செய்யறதுக்காக 4 பூண்டை நெருப்புல சுட்டு எடுத்துக்குவோம். பூண்டை நல்லா வாசம் வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கணும். சுட்ட பூண்டில் இருக்க தொழும்பு எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்குவோம். ஒரு தேக்கரண்டி மிளகு, ஒரு தேக்கரண்டி சீரகம் ரெண்டையும் அம்மியில வச்சு அரைச்சிட்டு அது கூடவே சுட்டு வச்சிருந்த பூண்டையும் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த அளவுக்கு பூண்டு அரைச்சுக்கிட்டாலே போதுமானது. ஐம்பது கிராம் புளி, அதாவது எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை தண்ணியில ஊற வச்சிருவோம். இப்ப 3 தக்காளி, அதாவது 100 கிராம் தக்காளியை உப்பு சேர்த்து கையாலவே பிழிஞ்சு விட்டுருவோம். இப்ப 2 தேக்கரண்டி எண்ணெயில கடுகு, கறிவேப்பிலை, 5 வரமிளகாய், இப்ப தட்டி வச்சிருந்த பூண்டு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், பிழிஞ்சு வச்சிருந்த தக்காளி சேர்த்து மசாலாவோட வேக விட்டுருவோம். தக்காளி ஓரளவு வதங்கினதும் ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்குவோம். சரியா 1.5 லிட்டர் தண்ணியை ரசத்துக்காக சேர்த்திருக்கோம். உப்பு சரி பார்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ரசம் இந்த மாதிரி நொரக்கட்டி கொதி வரதுக்கு முன்னாடியே கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். சுட்ட பூண்டு ரசம் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. வழக்கமா செய்யற பூண்டு ரசத்தை விட இந்த மாதிரி நெருப்புல சுட்டு செய்யும் போது ரசத்துல மனமும் சுவையும் அருமையாவே இருந்தது. ரசத்தை சோத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, தனியா குடிச்சாலும் சரி, சுவையாவே இருக்கும்.